கடந்த 24 மணி நேரத்துல பரவலாக தமிழ்நாட்டுல மழை பொறுத்தவரைக்கும் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருது. நேற்றைய தினங்கள்ல தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் பரவலாக நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சாச்சு. தேனி, தென்காசி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் போன்ற மாவட்டத்தில் பகுதியான மழை பொழிவு பரவலாக மழை கிடைத்திருக்கு. அதில் குறிப்பாக நம்ம தேனி மாவட்டத்தில் பயங்கரமான சூறாவளி காற்று வீசியிருக்குங்க. கிட்டத்தட்ட 10 முதல் 15,000 வாழை மரங்கள் சேதமடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, தேனி மாவட்டங்கள் மற்றும் மதுரை, திண்டுக்கலிலும் கனமழையினுடைய தீவிரமும் பதிவாகியிருக்கு. இது ஆரம்பம்தான். அடுத்த வாரத்தில் மிக கனமழை. முதல் வாரத்தில் கனமழை சொன்னோம், அதே போலவே கனமழை வந்துருச்சு. அடுத்த வாரத்தில் இந்த பகுதிகளுக்கெல்லாம் கன முதல் மிக கனமழையும் காத்திருக்கு. ஆகவே நமக்கு நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிய ஆரம்பிக்கும். அதைத் தொடர்ந்து உள் மாவட்டங்களில் மழை வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உள் மாவட்டத்திலும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக கனமழையானது பதிவாக தொடங்கிறோம். 7ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை வட தமிழக உள் மாவட்டங்கள், தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் பெரும்பாலும் கனமழையும், ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டாவில் மழை எந்த அளவிற்கு பதிவாகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலும் பகல் நேரங்களில் வெப்பநிலை பொறுத்தவரை சற்று தீவிரமாக இருக்கும். மாலை நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக நமக்கு சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய கனமழையும் வெளுத்து வாங்கிடும். எல்லா நாட்களிலும் இந்த மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, கனமழை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கும், அதே போல் வெயிலுடைய தாக்கமும் தீவிரமாக பதிவாகும். உள் மாவட்டத்தில் 43 முதல் 44 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மிக அதிகமான வெப்பம் பதிவாக வாய்ப்புகள். தொடர்ந்து இடைவிடாத மழை பொழிவுகள் உறுதியாக தமிழ்நாடு முழுவதுமாக பரவலாக அதிகரிக்க தொடங்கிறோம். இந்த தீவிர கனமழையானது மிக கனமழையாக கொட்டி தீர்க்குமா அப்படின்னா, ஒரு 5லிருந்து 6 மாவட்டங்கள் வரைக்கும் மிக கனமழையாக இருக்கும். மற்ற மாவட்டத்தில் கனமழை வரைக்கும் பதிவாகும். இந்த மாதத்தில் தென்மேற்கு பருவமழையும் தொடங்க வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த மாத இறுதியில் நமக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கி அதன் பிறகு வரக்கூடிய ஜூன், ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களிலும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இயல்புக்கு அதிகமான மழை பொழிவையும் இந்த தென்மேற்கு பருவமழையில் எதிர்பார்க்கலாம். அதில் பாதிக்கப்படக்கூடியது நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய மாவட்டங்கள் தென்மேற்கு பருவமழையில் அதிகம் பாதிக்கும். ஏன்னா இந்த இடங்களுக்கு தான் நமக்கு மிக கனமழை முதல் அதி கனமழை எல்லாமே இந்த வருஷத்தில் பார்க்க போகிறோம். கூடுதல் மழை பொழிவும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பதிவாகும். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.